ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரேஷன் துவரம் பருப்பை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு 3 வேளையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் சாதத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, பொங்கல்னு டிஃபன் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோடைய டேஸ்ட் கல்யாண வீடுகள்லையும் ஹோட்டலில் கிடைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்கும். இந்த சூப்பரான சாம்பார் ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மல் பருப்பு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பருப்பில் தண்ணி சேர்த்துட்டு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் இந்த பருப்பை நல்லா ஊற வச்சுடுங்க. சுடு தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே ஊறிடும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஊற வச்சுடுங்க. இப்போ பருப்பு நல்லாவே ஊறியிருக்கு. இப்போது இந்த பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்திடலாம். பருப்பு ஊற வச்சிருந்த தண்ணியோடையே சேர்த்துக்குங்க. இந்த பருப்பு கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போது இது கூட 2.5 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம பருப்பு எடுத்த கப்லேயே தண்ணி அளந்து சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துருக்கிற தண்ணி இந்த பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறேன். உங்களுக்கு பருப்பு எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பு வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். நம்ம பருப்பை இந்த மாதிரி நல்லா கொலையாக வேக வச்சுக்கணும். அப்போ தான் சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பருப்பை நல்லா மசிச்சு விடுங்க. இந்த அளவுக்கு மசிச்சு விடணும். பருப்பு இருக்கிறதே நமக்கு தெரியக்கூடாது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது கூட 3 வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 5 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துருக்கிற காய்கள் தான் சேர்த்துணுன்னு இல்லை. உங்ககிட்ட என்னென்ன காய்கள் இருக்கோ அது சேர்த்துக்குங்க. 2 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 முருங்கைக்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப பெருசாக போட்டால் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதோட தண்ணியை மட்டும் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட என்ன சாம்பார் தூள் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. காய் வேகிறதுக்கு முன்னாடியே தண்ணி வற்றிடுச்சுன்னா
இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி கை வச்சு அழுத்தும் போது காய் சாஃப்டாக உடையணும். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாம்பார் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போது இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெல்லம் சேர்த்தும் போது சாம்பாரோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கமகமன்னு சாம்பார் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாரை நீங்கள் காலையிலே வச்சுட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மதியானம் லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்குன்னு 3 வேளையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.